ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the world of plants அப்படி பார்த்துக்க போகிறோம். ஸோ இதில் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. ஸோ இந்த பயாலஜி எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரல் சயின்ஸ் கன்சர்ன் வித் த ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம், உயிர்வாழ் விலங்குகள், அப்புறம் வாழ்க்கையை பற்றி என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எ லிவிங் வேர்ல்டு கம்ப்ரைஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஒரு உயிர் வாழும் உலகம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிகள், மரங்கள், அப்புறம் மிருகங்கள் இதை சார்ந்து தான் இருக்குது. பிளான்ட்ஸ் கேன் ப்ரிஃபர் ஃபுட் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் க்ரோ இன் சைஸ் அண்ட் ரீப்ரொடியூஸ். பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்குள்ள உணவை தானே தயாரிச்சுக்கிடும், அதே மாதிரி நல்லா வளரும், அப்புறம் அதை ரீப்ரொடியூஸும் பண்ணிக்கும். அதாவது இன்னொரு மரத்தையும் அது என்ன செஞ்சிடும், உருவாக்கிக்கிடும். அந்த தன்மை அதுக்கிட்ட இருக்குது. ஓகே, அந்த பிளான்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு உணவு, அப்புறம் மருந்து, அப்புறம் மரம், அப்புறம் உறவிடத்துக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி, அதாவது வீடு கட்டுறதுக்கு மரங்கள், இதெல்லாம் அது ப்ரொவைட் பண்ணுது. பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ். Similarly, plant is also made up of several organs such as root, stem, leaves and flowers. எப்படி நம்ம உடம்பு வந்து ஆர்கன்ஸால், அதாவது மூளை, கிட்னி, ஸ்டொமக் அப்படின்னு இருக்கோம், லெக்கு, ஹேண்டுன்னு இருக்கோ, அதே மாதிரி ஆர்கன்ஸும் செடிக்கும் இருக்குது. ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸ் ஆர் மெனி ஃபார்ம்ஸ் அண்ட் மெனி கலர்ஸ், yet they are alike in some manner. அதுக்கு வெவ்வேறு கலர்களில் செடிகள் இருக்குது, வெவ்வேறு கலர்களில் இலைகள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கான்செப்டில் தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெயின் பார்ட்ஸ். ஒன்று வந்து ரூட் சிஸ்டம் அண்ட் த ஷூட் சிஸ்டம். ஓகே, அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அதாவது மண்ணுக்கு கீழே உள்ளது அது வந்து ரூட் சிஸ்டம், மண்ணுக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரூட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா the underground part of the main axis of a plant is called or known as root. அதாவது மண்ணு கீழே அண்டர்கிரவுண்ட். இட் லைஸ் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில். இதுக்கு மண்ணு கீழே. ரூட் ஹேஸ் நோ நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். ஓகே, அதுக்கு நோடுலாம் கிடையாது, ஜஸ்ட் ரூட் தான். இட் ஹேஸ் அ ரூட் கேப் அட் த டிப் அண்ட் டஃப் ஆஃப் ரூட் ஹேர் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் அபோவ் த ரூட் டிப். ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர். ஓகே, ஸோ ரூட் அப்படின்னாலே அது ரூட். ஓகே, என்னென்ன ரூட் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ரூட் ஆர் த டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட். ரெண்டு இது இருக்குது, ஒன்று டேப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டேப் ரூட்? ஸோ இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ரூட் கால் டேப் ரூட் விச் க்ரோஸ் ஸ்ட்ரெயிட் டவுன் இன் டு த கிரவுண்ட். அதாவது நேராக உள்ளே போகிற மாதிரி உள்ள வேர்கள் இல்லையா. ஸோ ஸ்மாலர் ரூட்ஸ் கால்டு லேட்ரல் roots arise from the taproot. They are seen in dicotyledonous plants. அதாவது பீன், மேங்கோ, நீம், அதாவது பெரிய மரங்கள், அந்த மாதிரி மரங்கள் இருக்கிறது இருக்குல்ல, அது பேர் வந்து டைகாட்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் ரூட் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து நேராக ஒரு பெரிய வேர், ஆணி வேர் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளே போகும். அதே பார்த்திங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் அ பேஸ் ஆஃப் த ஸ்டெம். தே ஆர் தின் அண்ட் யூனிஃபார்ம் இன் சைஸ். அதெல்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ஆனால் நிறையா இருக்கும். ஓகே, சின்னதாக நிறையா இருக்கும், ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கும். ஓகே, யூனிஃபார்ம் இன் சைஸாகவும் இருக்கும். தே ஆர் கால் மோனோசைகாட்டிக்லேடினஸ் பிளான்ட்ஸ். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கிராஸ், பேடி, மைஸ், அதாவது புல்லுகள், நெல் பயிர்கள், இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வகையான செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைப்ரஸ் ரூட்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸஸ் த பிளான்ட் டு த சாயில். முதல்ல சாயிலை நல்லா பிடிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த சாயில். சம் பிளான்ட் லைக் கேரட் அண்ட் பீட்ரூட் ஸ்டோர் ஃபுட் இன் ரூட். அதாவது மினரல்ஸையும் தண்ணியும் என்ன பண்ணுதுன்னா மண்ணிலேருந்து எடுத்து செடிகள் கொடுக்குறது வேலையும் இந்த வேறு தான் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கேரட், பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் இருந்து உணவையும் அது என்ன பண்ணிடுது, அந்த பீட்ரூட்டுக்குள்ளே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கேபபிள் வந்து அந்த செடிகளுக்கு இருக்குது. அந்த மாதிரி வகைகள். ஓகே, அடுத்த பார்த்திங்கன்னா ஷூட் சிஸ்டம். த ஏரியல் பிளான்ட் ஆஃப் த பிளான்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அபோவ் த கிரவுண்ட் இஸ் நோன் அஸ் ஷூட் சிஸ்டம். அதாவது மண்ணுக்கு மேலே. ஓகே, இல்லை உள்ள பேர் தான் ஏரியல் சிஸ்டம். மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் இஸ் கால்டு த ஸ்டெம். அதாவது தண்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, செடிகளுடைய தண்டு அப்படின்னு. ஓகே, த ஷூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெம், அதாவது தண்டு, லீவ்ஸ் இலைகள், அப்புறம் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அதாவது இலைகள், பூஞ்செடிகள், பூக்கள்,
அப்புறம் பழங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஷூட் சிஸ்டம். ஓகே, ஸ்டெம் க்ரோஸ் above the soil and it grows towards the sunlight. It has nodes and internodes. அதுக்கு நோட்ஸ் இன்டர்நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் வேர் லீவ்ஸ் அரைஸ். ஸோ நோடில் தான் என்ன பண்ணுதுன்னா இலைகள் வரும். ஓகேயா, கிளைகள். ஓகேயா, கிளைகள் துளிர் விடுறது. த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் பிட்வீன் டூ சக்ஸசிவ் நோட் இஸ் கால் இன்டர்நோட். 2 கிளைக்கு இடையில இருக்கிற பேர் தான் இன்டர்நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. த பட் அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் apical or terminal bud, and the bud at the axial or leaves are called axillary buds. Okay, ஸோ இதான் வந்து இன்டர்நோடு. ஓகே, அந்த 2 இதுக்கு இடையில இருக்குது இன்டர்நோட். அந்த மொட்டு மலர்றது பார்த்திங்கன்னா பட், அதான் பட். அது எல்லாம் மொட்டு மலரும். நோடு 2 நோடு. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம்: support the branches, leaves, flowers, fruits, transport water and mineral from the roots, transport prepared food leaves to the store food at the case of sugar cane. இப்போது என்ன பண்ணுது, இந்த ஸ்டெம்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா தண்ணியை எடுத்து கொண்டு போய் இலை வழியாக, இதை இலை தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு இது வந்து ஒரு ரூட்டு மாதிரி, பஸ் ரூட்டு மாதிரி அது. ஓகே, ரோடு மாதிரி. ஓகே, லீஃப் அடுத்தாப்புல. த லீஃப் இஸ் green, flat, expanded structure, browny on the stem at the node. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இலைகள் வந்து பச்சை கலரில் இருக்கும். ஓகே, ஸோ அதில் பார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, பிளேடு, மார்ஜின், நோடு, இன்டர்நோடு, ஸ்டெம். ஓகே, மிட்ரீட் அப்படின்னு. அண்ட் லீஃப் ஹேஸ் அ ஸ்டாகிள் கால்ட் petiole. The flat portion of the leaf is called leaf lamina or leaf blade. On the lamina there is a main vein called midrib. ஸோ அந்த இலைகளில் பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற அந்த ஒரு மெயின் லீஃபில் பார்த்தீங்கன்னா அதான் மிட்ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மெயின் அந்த இலையில் மத்தியில் இருக்கும் ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்கள் உங்களுக்கு இது தெரிஞ்ச இலைன்னா வாழை இலையில் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை வந்து மிட்ரீஃப் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் அவுட் ஃப்ரம் த மிட்ரீஃப். த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்ட் இன் த நோடல் ரீஜன் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் லீஃப் பேஸ். அது ஸ்டெம்பு கூட பண்ணியிருக்கிறது வந்து லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் பொசஸ் அ பேர் ஆஃப் லேட்ரல் அவுட் க்ரோத் ஆன் த பேஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த axillary bud. These are called stipules. The green color of the leaf is due to the presence of green color pigment called chlorophyll. ஸோ எதுக்கு பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா அது ஒரு பிக்மெண்ட், ஒரு கெமிக்கல் எலமெண்ட்டு. அது பேர் குளோரோஃபைல். அந்த குளோரோஃபைல் இருக்கிறனால தான் அது பச்சை கலரில் இருக்குது. சில இதில் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அது கருகிரும். சில ஃப்ளவர்ஸில் வந்து வேறு கலரில் இருக்கும். ஓகே, அந்த லோவர் சைட் ஆஃப் த லீஃப் தேர் ஆர் டைனி போர்ஸ் ஆர் ஓப்பனிங் நோன் அஸ் ஸ்டொமாட்டா. ஸோ அதில் செல்ல இலைகளை நல்லா நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, அது வழியாக தான் ஏர் பண்ணுறது, அதை ஸ்டொமாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ்: க்ரீன் லீவ்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். மெயின் ஒர்க் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் தான். தே ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன் இல்லையா, உயிர் வாழ்கிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு. தே கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ஹேபிடேட். வாட் இஸ் ஹேபிடேட்? ஹேபிடேட்னா என்ன? ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் நீட் டு பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். அதாவது அந்த இடத்துக்கு வாழத்தக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, எந்த இடத்துல எது வாழணும் அப்படிங்கிற அதான் இல்லையா ஹேபிடேட் அப்படின்னு சொல்லலாம். சச் அ டுவெல்லிங் பிளேஸ் இஸ் கால் ஹேபிடேட். ஓகே, ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஓஷன் டு த டாப் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டன், ஹேபிடேட் ஆர் பிளேஸ் வேர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ். ஓகே, ஸோ ஹேபிடேட் அப்படின்னா வாழ்விடம் இல்லையா, எந்த வாழ்விடம், நம்மளுக்கு ஏற்ற வாழ்விடம் எது அப்படின்னு. ஓகேயா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், நம்மளை மாற்றிக்குவோம் இல்லையா. ஸோ அதான் வந்து வாழ்விடம் அப்படி, ஹேபிடேட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மலைகள், மலை சார்ந்த இடங்கள். ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கும், மரங்கள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட். வென் வி விசிட் அ பாண்ட் வி சா சம் பிளான்ட்ஸ் அப்பியர் டு ஃப்ளோட் ஆன் த வாட்டர். ஸோ அந்த செடி, அதாவது நீங்கள் ஒரு குளத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு செடி இருக்கும். அந்த செடி வந்து நார்மல் மண்ணில் வளராது. ஸோ ஒன் ஆஃப் த காமன் பிளான்ட்ஸ் இன் லோட்டஸ் இல்லையா, தாமரை. இட் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். தேர் இஸ் அ ஸ்மால் ஃப்ராக் சிட்டிங் ஆன் த லீஃப். இல்லை பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு தாமரை இருக்கும், அதில் ஒரு சின்ன என்ன இருக்கும், தவளை உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம். இட் இஸ் ரெடி டு கேட்ச் த இன்செக்ட் ஃப்ளையிங் ஃப்ளட்டரிங் அரவுண்ட் த ஃப்ளவர். ஸோ இது வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட். த ஸ்டெம் ஆஃப் த பிளான்ட் இஸ் சீன் டு பி இன்சைடு த water, submerged. The roots are found within the muddy floor of the pond. As this plant grows in water, shall we call it an aquatic plant? So இந்த மாதிரி இருக்கிறனால தான் இதுக்கு பேர் நீர் நிலை மரங்கள் இல்லை செடிகள் அப்படி சொல்லுவோம். ஓகே, அது அக்வாட்டிக் பிளான்ட். ஸோ இதில் நிறைய ஹேபிடேட்டட்
பாலைவனத்தில் இருக்கிற மரங்கள், மலைகளில் இருக்கிற மரங்கள், நார்மல் காடுகள், வயல்கள் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அக்வாட்டிக் ஹேபிடேட் இன்க்ளூட் ஏரியா தட் ஆர் பெர்மனன்ட்லி கவர்ட் பை வாட்டர், சரௌண்டிங் ஏரியா that are occasionally covered by water. Okay, there are two types of habitat, namely fresh water habitat and other marine water. அந்த வாட்டர் இதுலேயே வந்து 2 இது இருக்குது. மரைன் வாட்டர், கடல் உப்பு தண்ணியில் வாழக்கூடிய இதுவும் இருக்குது, நல்ல தண்ணியில் வாழக்கூடிய செடிகளும் இருக்குது. ஓகே, ஸோ 2 விதமாக இருக்குது டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட்டில். டெரிஸ்ட்ரியல் ஹேபிடேட், அக்வாட்டிக் ஹேபிடேட். டெரிஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் டைப்பு, கிராஸ்லேண்ட், மவுண்டன். அதே இது அக்வாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், மரைன். ஃப்ரெஷ் வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்குது, லேக்ஸ் இருக்குது, பூல்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் அப்படின்னு நிறைய அதில் இருக்குது ஃப்ரெஷ் வாட்டரில். மரைனில் ஒன்லி ஒன். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் ஃபர்ஸ்ட் ஒன்று. ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ், பூல்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். வாட்டர் hyacinth, water lily, lotus are seen in the freshwater habitat. In these plants, roots are very much reduced in size. Stems and leaves have air chambers that allow aquatic to float. அதாவது அங்கே ஒரு ஏர் சேம்பர் இருக்கும், நீர் அதாவது காற்றடிச்ச மாதிரி இருக்கும், அது வந்து அது ஹெல்ப் பண்ணுது. மரைன் வாட்டர் ஹேபிடேட். From outer space, Earth looks like a awesome blue marble that because more than 70% of Earth's surface is covered by ocean. Ocean also support the growth of plants. Marine plants perform about 40% of all photosynthesis that occurs on the plant. Example, marine algae, sea grasses, marsh grasses, phytoplanktons. Okay, ஸோ இந்த இது எல்லாமே வந்து மரைன் வாட்டர்ஸு. நம்ம பூமி வந்து 70% கடலால் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதுவும் 40% பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது. அப்புறம் டெரிஸ்டரியல் ஹேபிடேட் பார்த்திங்கன்னா, டெரிஸ்டரியல் ஹேபிடேட் ஆல்சோ ஒன் ஆஃப் தட் ஃபவுண்ட் land like forest, grassland and desert. Okay, they are big as an continent or small as an island. They make up of 25% of entire world habitat. Evergreen forest, scrub jungles. Terrestrial habitat is classified into 3 types. Inadella forest, grassland and desert. Forest pathina, forest large dominated by trees. There are 3 types of forest: tropical forest, temperature forest and mountain forest. Okay, forestலயுமே 3 வகைகள் இருக்கு. Okay, grassland is an area where the vegetation is dominated by grasses. Grasses range from short to tall. Savanna, grassland. Grassland அது டிஃப்ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, டெசர்ட் ஹேபிடேட். ஹேபிடேட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால் டெசர்ட் இல்லையா. டெசர்ட்டில் தண்ணியே இருக்காது. அப்போ அந்த தண்ணியே இல்லாத மாதிரி எப்படி வாழணும் அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டுக்கு தெரியும். ஸோ டெசர்ட் ஆர் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த். தே கெட் லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின் annually பார்த்தா 25 சென்டிமீட்டர் தான் மழை கிடைக்கும். டெசர்ட் covers at least 20% of the earth. The plants which grow in this habitat have thin leaves that store water and mineral. Thick leaf இருக்கும். ஓகே, நல்லா தடிமனான லீஃப் இருக்கும், அதில் நிறைய வாட்டர் என்ன பண்ணும், சேவ் பண்ணி வச்சுக்கிடும். The plants like cactus store water in their stem and the leaves are reduced to spines. ஸோ லீவ்ஸ் வந்து ரொம்ப இருக்காது, தண்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். காரணம், லீவ்ஸ் வந்து அது ஃபோட்டோசிந்தசிஸ் உடனே முடிஞ்சு ஏர் எல்லாம் தண்ணி எல்லாமே என்ன ஆயிரும், ஆவியாகி ஃபுட்டு மட்டும் அப்படி கிடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், லீஃபை குறைச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ரொம்ப என்ன செஞ்சோம், சேவ் ஆகி இருக்கும். தே ஆர் ஹாவ் லாங் ரூட்ஸ் தட் க்ரோ வெரி டீப் இன் த சாயில் இன் சர்ச் ஆஃப் வாட்டர். ரொம்ப ஆழத்துக்கு என்ன பண்ணோம், தண்ணியை தேடி போவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஹாட் ட்ரை டெசர்ட், செமி அரைடு டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட், அதை கடற்கரை பக்கம் இருக்கிற டெசர்ட், கோல்டு டெசர்ட். ஓகே, ஸோ நிறைய வெரைட்டிஸும் போட்டிருக்காங்க. கக்கட்டஸ், அகாவி, அலகி, பிரையோபத்லைன் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ பிளான்ட் அடாப்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். அடாப்ஷன் ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ட்ஸ் which helps them to survive in the habitat they live over a long period. Plants is a specific environment have developed special features which help them to grow and live in a particular habitat. So tendril climber. Tendril is a twining climbing organ of some weak stem plants like peas and bitter gourd. Tendril coils are round a support and helps the plant to climb. சிலது பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சி ஏறி போகிற மாதிரி செடிகள் இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் ஸ்வீட் பீஸ், bitter gourd, axillary buds are modified into tendril which help the plant to climb. Twiners. Some plants have weak stems. They cannot stand straight on their own. They must climb on supports to survive. ஏதாவது சார்ந்து இருக்கிற மாதிரி, அது பார்த்தீங்கன்னா ஸ்லிட்டோரியாஸ், PSPS. Thorns. Leaves of some plants become wholly or partially modified into sharp pointed structure called thorns or spines.
ஸோ இதான் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அகாவி அண்ட் ஆப்பிட்டியா. ஸோ இந்த வீடியோ